இது என் மூத்த பையன் வெற்றி. வணக்கங்க. எல்லா பொறுப்பையும் தான் பாத்துக்கிறான். அது என் மனைவி ரஞ்சிதம். வணக்கம். வணக்கம்மா. அது என் மருமக அர்ச்சனா. வணக்கம்மா. பெரியவனே போய் சின்னவனை கூட்டு வா. போறேன்ப்பா. சம்மந்தி அம்மாவை பாக்கறதுக்கு ரொம்ப சாந்தமா இருக்காங்க. காந்தமா? எதுக்கு காந்தம்? ஐயோ அத்தை, நீங்க சாந்தமா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? ம், சரிங்க மாமா. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? அது வந்து அத்தை, நல்லா இருக்கோங்க, நல்லா இருக்கோம். வாங்க உட்காருங்க. இவர் தான் மாப்பிள்ள, என் ரெண்டாவது பையன் சக்திவேலு. வணக்கம். 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 சம்மந்தி, உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன். இப்படி ஒரு கட்டுக்கோப்பான மனுஷனை நான் எங்கேயுமே கேள்விப்படல. உங்கள மாதிரி ஒருத்தர் குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருசா சொல்றீங்க. உங்ககிட்ட இருக்க வசதி வாய்ப்புக்கு எங்க வீட்டுல சம்பந்தம் பண்றது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். பணம் என்னங்க பணம்? அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஐயோ, விளையாட்டு கூட அப்படி சொல்லிட்டாதீங்க. பணம் வர மட்டும்தான் செய்யணும், போக கூடாது. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே குடும்பத்தை கட்டுக்கோப்பா கண்ட்ரோலா வச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட்டு குடும்பமா தான் இருக்க போறீங்கன்னு சொன்னாங்க. இந்த காலத்துல யாருங்க அப்படி நினைக்கிறா? எனக்கு உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷங்க. பத்திரிக்கை அடிச்சு பரிசம் போடலான்னு நினைச்சிட்டாரு. என்னது? கத்திரிக்காய் வச்சு கடையில் பண்ணணுமா? வேணாங்க, அரிக்கும். நாங்க கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. அத்தை, அமைதியா இருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மனைவிக்கு கொஞ்சம் காது கேட்காது. இதுக்கு முன்னால நல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் ஒரு 2 மாசமா கேட்காம போயிடுச்சு. கீழே விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ அப்படியா? சாரிங்க. அட, நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? கடவுளே அவளுக்கு காது கேட்க வேணாம்னு நினைச்சிட்டார் போல இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்புறம் அவளை தவிர எங்க குடும்பத்துல யாருக்கும் எந்த குறையும் இல்லைங்க. எல்லாரும் ஆரோக்கியமா தான் இருக்கும். ஐயோ என்னங்க நீங்க? நாங்க எதுவும் தப்பா நினைக்கலங்க. ஆமா சம்பந்தி, உங்க குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்க சம்பந்தம் பண்ணிக்க தான் போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க பாருங்க, எங்களுக்கு தேவையான அளவுக்கு சொத்து இருக்கு. அதனால எங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம். இருந்தாலும் ஃபார்மாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எங்க பொண்ணுக்கு என்ன பொண்ணு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லுங்க. ஐயோ, என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்க பொண்ணு மட்டும் அனுப்பிச்சா போதும். அதை விட பொண்ணுக்கு புடவைய நகையை நான் கொடுத்து விடுறேன். அதை போட்டு அனுப்பிச்சு வைங்க போதும். என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, பணங்காசா முக்கியம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா போதும். மகளா வச்சு நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு 50 பவுன் நகையும் ஒரு பட்டு புடவையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. நாங்க அதை போட்டு அனுப்பிடுறோம். என்னைக்கு கல்யாணம்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கே வச்சுக்குவோம். ஐயோ, தெரியாம வாயை கொடுத்துட்டணும். என்ன பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இங்க பாருங்க, எங்களுக்கு உங்க குடும்பத்தையும்
உங்க பையனையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட நீங்க குடும்பம் நடத்துற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க, என் பையங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நான் அப்படி வளர்த்திருக்கேன். இந்த காலத்துல யாருங்க கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கா? அப்படி இருந்தா கூட தப்பு இல்லைங்க. ஐயே, அப்படி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. இருந்தா கூட தப்பு இல்லைன்னு தானே சொல்றேன். கெட்ட பழக்கங்கிறது வெத்தலை பாக்கு போறதுலயோ சிகரெட் குடிக்கிறதுலயோ தண்ணி அடிக்கிறதுலயோ இல்ல. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காம இருக்கணும். நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறது மட்டும்தான் நல்ல பழக்கம். இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணாத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லைங்க. அப்புறம் சம்பந்தி, வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் எங்களுக்கும். வேற எதுவுமே இல்ல. சரிங்க, அப்ப அடுத்த புதன்கிழமையே வச்சுப்போம். அன்னைக்கே கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம். எவ்வளவு சீக்கிரம் வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கலாம். கண்டிப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் இல்ல, நான் முட்டி மோதி போராடி ஏதோ கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அதனால ஊருக்கார பசங்களுக்கெல்லாம் என் மேல பொறாம. அதனால பையங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இன்னொருத்தர் பேச்சை கேட்டெல்லாம் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். உங்க பையனுக்கு வேற எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் பரவாயில்லன்னு தானே சொன்னேன். துரோகத்தை மட்டும்தான் என்னால மன்னிக்க முடியாது. மத்தபடி எனக்கு எல்லாமே சாதாரணம் தான். இந்த கல்யாணத்தை யார் நிறுத்த நினைச்சாலும் அது நடக்காது. கண்டிப்பா நாம சம்மந்தி ஆகிறோம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அர்ச்சனா, மாமா எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து வந்து கொடு. இது எடுத்துட்டு வரேன். Defines matters as nothing now but veil. mass and volume, exploring his composition, structure, and changes. Introduce essay unit, scientific notation, and significant features, and precision versus accuracy. ஹலோ And ஹலோ, டேய் உன்னதான்டா.